கீழே வந்து தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்ணில் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சி கண்ணிலேருந்து நீர் வர்றது, கண் எரிச்சல், இது எல்லாமே குணமாயிடும். அடுத்தது டக்குன்னு காலில் ஆணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல் ஆரம்ப ஸ்டேஜில் இந்த காலாணியை வீட்லேயே ஒரு சின்ன ஹோம் ரெமடியாக இந்த மஞ்சள் ஒரு துண்டு, வசம்பு ஒரு துண்டு, மருதாணி இலை ஒரு 10, கொஞ்சமாக சிறிதளவு கற்பூரம், இது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து அரைச்சி தொடர்ந்து கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா குறைஞ்சது 1 வாரம் இல்லைன்னா 10 நாள் நைட்டு நல்லாவே கட்டிடணும். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த காலாணி வந்து டக்குன்னு அந்த அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த காலாணியில் உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாமே குறைஞ்சி அந்த டெட் செல்ஸு ஃபுல்லாகவே கீழே உருந்து வந்துடும். இதே மஞ்சளை வந்து உணவுப் பொருளோட சேர்ந்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னோம் இல்லையா. நம்ம கல்லீரல் லிவரோட இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கிறதுக்கு மஞ்சள் வந்து பெரும் பங்காற்றுது. அதேமாதிரி குடலில் உள்ள வாய்வு அகற்றுறதுக்கு, வாய்வு எல்லா இடத்துலையும் இருக்குது. குடலில் வாய்வு இருக்கும்போது நம்ம செரிமான சக்தி வந்து பயங்கரமாக குறைஞ்சிரும். குடலில் உள்ள வாய்வு என்ன செய்யும்னா நம்ம சாப்பிட்ற சாமானில்